ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாவிஜய்கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி பீர்க்கங்காயோட தோலை வச்சு ஒரு அருமையான பக்கோடா செஞ்சு சாப்பிடலாம். பீர்க்கங்காயோட தோலை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துருக்கிற அளவு ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி. அடுத்து ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் நல்லா கெட்டியாக இறுகலாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து இதோட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தோசை மாவு ஊற்ற போகிறோம். அரிசி மாவுக்கு பதிலாக தோசை மாவு ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கரெக்டான பதத்துக்கு வரும். முதலையே நம்ம ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா தோசை மாவு ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து போடுற அளவுக்கு கரெக்டான பதம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு மிதமான தீயில நல்லா பொறுமையாக 2 பக்கமும் பரட்டி விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் தோலில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்குரிய ரிஸ்கையுமே நல்லாவே குறைக்கும் பீர்க்கங்காய். அவ்வளவுதான், பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு அருமையான பக்கோடா செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.